யாராவது போய் தண்ணி கொண்டு வாங்க. ரோஹித் ப்ளீஸ் தண்ணி கொண்டு வாயேன். நாமல வெளியே நின்னு வேடிக்கை பார்க்கும்போது இவ மட்டும் உள்ள போய் இப்படி என்ன பண்ணிக்கிட்டு இருந்தா? இன்னும் கொஞ்ச நேரத்துல அவ எந்திரிப்பா, அவகிட்டே கேட்டு தெரிஞ்சுக்க. இந்தாங்க பாட்டி. எனக்கு ஒண்ணும் இல்ல, என்ன நினைச்சு யாரும் கவலைப்பட வேண்டாம். நீ நல்லா தான் இருக்க, ஆனா உனக்கு மூளை குழம்பி போச்சுன்னு நினைக்கிறேன். ராவணன் வயித்துக்குள்ள என்ன பண்ணிட்டு இருந்த? கொடுத்த காசுக்கு சொன்ன மாதிரி எல்லா பட்டாசையும் கொண்டு வந்து செட் பண்ணிட்டானா, இல்ல அதுலயும் கமிஷன் அடிச்சு உன்னை ஏமாத்திட்டானான்னு செக் பண்ண போனியா? எதுக்காக போனேன்னு சொல்லு. எனக்கு என்ன அதுக்குள்ள போகணும்னு ஆசையா என்ன? யாரோ என் பின்னாடில இருந்து வாயை பொத்தி என்ன அதுக்குள்ள கூட்டிட்டு போய் கட்டி போட்டாங்க. யார் அது? அதுவா இந்த ஃபேமிலியை சேர்ந்த யாரோ ஒருத்தங்க அவனுக்கும் தனுவுக்கும் ஹெல்ப் பண்ணிருக்காங்க. அதனால யார் இப்படி பண்ணாங்கன்னு சொன்னா அந்த தேர்ட் பர்சன் உஷாராயிடுவாங்க. அதுக்கு சான்ஸ் தரக்கூடாது. உன்னதான் கேக்குறான், அவன் யாரு? இப்ப நீயா சொல்ல போறியா இல்ல நான் சொல்லட்டுமா? யாருன்னு உனக்கு தெரியுமா? யார் இப்படி பண்ணாங்கன்னு உனக்கு தெரியுமாடா? யாருன்னு சொல்லு. வேற யார்? இவதான். டேய், இவ டிராமா பண்ணிட்டு இருக்காடா. ஏன்னா ராவணனை எரிக்க போறது நான் தான் எல்லாருக்கும் தெரியும். அதனால ஒரு ஆளை செட் பண்ணி இவளே உள்ள போய் உட்கார்ந்துட்டா. ராவணனை எரிக்க வச்சு இவ என் மேல அட்டெம்ப்ட் மர்டர் கேஸ் போடலாம்ல. நான் ஏன் அப்படி பண்ண போறேன்? ஏன்னா நான் வக்கீல கூட்டிட்டு வந்து உன்னை கான்ட்ராக்ட் சைன் பண்ண சொன்னேன். அதுல உனக்கு இஷ்டம் இல்ல. ஆனா உனக்கு இதை எப்படி அவாய்ட் பண்ணணும்னு தெரியல. அதனால நீ இந்த மெத்தட யூஸ் பண்ண. உங்களை சமாளிக்கிறதுக்காக ஏன் உயிரை பணைய வைக்கிறதுக்கு நான் என்ன பைத்தியமா? சரி, அப்போ உன் பாயிண்ட்கே வரேன். இதை பண்ணது யாரு? அது எனக்கு எப்படி தெரியும்? நான் தான் அவன் முகத்தை பார்க்கவே இல்லையே. அவன் என் தலையில அடிச்சா நான் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். கண்ணை திறந்து பார்த்தப்போ என்னங்க கட்டி போட்டிருந்தாங்க. ராஜனா, அவ ஏன் போய் சொல்றா? அவளை யாரு கட்டி போட்டாங்கன்னு அவ பாத்திருப்பால. அவ மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கான்னு தெரியாது. நீ எதுவும் ரியாக்ட் பண்ணாத. இதை யாரோ வெளியாளுங்க தான் பண்ணிருக்காங்க. ஆனா பிரக்யாவை கொலை பண்ற அளவுக்கு அவங்களுக்கு யார் எதிரி இருக்க முடியும்? என்ன பண்ண மாதிரி வெளியே யாரையாவது சீட் பண்ணிருப்பா. அதான் பழி வாங்க வந்திருப்பா. என்ன? அப்படியா? அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்த்தோம்னா நான் உங்க ஃபேமிலி தான் பெருசா சீட் பண்ணிருக்கேன். அப்படின்னா உங்கள யாராவது ஒருத்தர் என்ன பழி வாங்குறதுக்கு இப்படி பண்ணிருக்கலாம்ல? கவலைப்படாதீங்க. இதை செஞ்சது யாரா இருந்தாலும் சரி, நிச்சயமா அவங்கள நான் சும்மா விட மாட்டேன். இப்ப எனக்கு உடம்பெல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்கு. அதனால இந்த விஷயத்தை பத்தி அப்புறமா பேசிக்கலாம். மேடம்க்கு மண்டை ஓவரா சூடாயிடுச்சு போல இருக்கு. எனக்கு ஒண்ணுமே புரியல. அவ உண்மையை சொன்னாலா இல்ல பொய் சொன்னாலா? பொய் தான் சொன்னான். ஆனா ஏன் சொன்னான்னு தான் புரியல. தட்ஸ் வாட் ஐ அம் திங்கிங். அப்படி அவ பொய் தான் சொன்னானா? எதுக்காக பொய் சொன்னா? இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது பொய் இருந்தா சொல்லிடு. அவதான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்ப அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரையே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன, நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்திய உருவாக்கி விட்டான். செல்விய மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான்? முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்ச வாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா?
உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.